என் கண்களில் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரிதாக இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலும் அவருடைய இரக்கங்களினாலும் நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்மையும் தேவன் தேர்ந்தெடுத்து அவருடைய மகா பெரிய தெய்வீக திட்டத்தையும் அவருடைய அன்பையும் காட்டும் விதத்திலே நமக்கு தொடர்ந்து நம்மை தேவன் வழிநடத்தி வருகிறார். நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய தேவனாக கடவுள் இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் எப்பொழுதும் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு கிடைக்காத ஒரு மகா பெரிய பாக்கியமும் கிருபையும் என்ன அப்படின்னா, யாருக்குமே இன்னைக்கு தெரியாது தன்னை படைத்த தேவன் யாருன்னு. ஆனால் இன்னைக்கு நமக்கு அவருடைய நாமத்தையும் அவரை பற்றின மகத்துவத்தையும் நமக்கு வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்தியுள்ளார். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ரகசியம். அதுக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்ட வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இப்ப கர்த்தருடைய ரகசியம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ரகசியம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம பார்த்தோம். ரகசியம் நிறைய ரகசியம்லாம் இருக்கு. ராணுவ ரகசியம்னு சொல்லுவாங்க. அது இது மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்ப அதுக்கு மையமா ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம். என்ன வசனம் அப்படின்னா, ஞாபகம் இருக்குங்களா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் அதிகாரம் 2 வசனம் 2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். இப்ப அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அப்ப பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள அந்த ரகசியம் எப்படின்னா ரொம்ப சீக்கிரட்டானது. அது அவரு என்ன சொல்றதுன்னா, அனாதி தீர்மானம் அப்படின்னு நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா தேவன் இந்த பூமியில மனுக்குலம் பாவம் செய்த போதிலும் இந்த ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக தேவன் போட்ட அந்த திட்டம் என்ன திட்டம்? அது என்ன திட்டம்? ரட்சிப்பின் திட்டம். அப்ப என்ன எப்படி ரட்சிக்கிறாரு? தேவனே பூமிக்கு மனிதனாக ரட்சித்தாரா? இன்னைக்கு அநேக பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா தேவன் எப்படி? அவர் படைத்த முதல் சிருஷ்டிப்பு யாரு? அவருடைய குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம ரட்சித்தார். அப்ப இதுதான் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியம். அப்ப இந்த இடத்துல கர்த்தருடைய ரகசியம் அவர் பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. இப்ப பழைய பாட்டுல கர்த்தர்னு ஏறக்குறைய எத்தனை தடவை வரும்? இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி தூங்காத கர்த்தர்னு பழைய பாட்டுல எத்தனை தடவை வருது? ஏறக்குறைய 7000 தடவை வருது. 7000 தடவை வருது. ஆனா அந்த ஒரிஜினலா அந்த கர்த்தர் அப்படின்னே இல்லை. அது தமிழ் வார்த்தை கர்த்தர் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தை வரணும்? என்ன பெயர் வரணும்? யெகோவா. அப்ப யெகோவாவுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? யெகோவாவுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம என்ன சத்தியத்தை நம்ம அதிக நாள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் யாரு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு பைபிள் தெளிவா சொல்லுது. ஆனாலும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சில வசனங்கள் இருக்கு இல்லையா? அந்த வசனத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அப்ப அந்த வசனத்தை ரொம்ப ஆழமா சிந்திக்கிறப்ப அதுல அந்த வசனம் யாரை சொல்லுது? தேவனை சொல்லுதா அல்லது இயேசு கிறிஸ்துவை சொல்லுதாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். அப்ப யெகோவாவுடைய ரகசியம்
அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு மேக்சிமம் கிறிஸ்தவர்கள் யாரை வந்து தேவன்னு சொல்றாங்க? இயேசுவை தான் மெய்யான தேவன். ஏன்னா யெகோவா தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம உண்மை கடவுளை தேவனை அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்மை காட்டிலும் அவங்க எப்படி பயப்படுறாங்க? அதிகமாக பயப்படுறாங்க. அப்ப அவங்கள கம்பேர் பண்றப்ப அந்த பயம்ங்கிறது இன்னைக்கு யார்கிட்ட இல்ல? நம்மள்கிட்ட இல்ல. அதுதான் உண்மை. ஆனா நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறோம். ஏன் இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆதின் கனிகள்லாம் நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை. ஆதின் கனியும் அன்பு, சந்தோஷம், கலாச்சாரல பவுல் இருக்கிறார். ஆனால் மாம்சத்தின் கிரிகைகள் வெளியேறமாக இருக்கிறது. அவையான விபச்சாரம், வேதித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியம், பகை, சண்டை, இப்படி. அப்போ இதெல்லாம் வந்து இந்த பூமியில அந்த சாத்தானுடைய ஏவுதல்னால நடக்கிறதுனால கிரிகைகள் வந்து செயல்படுது. அதனால மாம்சத்துக்கும் அந்த ஆதிக்கும் ரொம்ப போராட்டமா இருக்கு. அதுல நம்ம வந்து எங்க நம்ம தோத்துருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்றோமா இல்லையா? நிறைய பேர் இப்ப பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒருத்தர் அவரை வந்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, உங்க தெரிஞ்சவர் தான். சத்தியத்தை ஆர்வமா கேட்டாரு, ஞாபகம் எடுத்தாரு. இப்ப என்ன பண்ண முடியல, சபிச்சூட வர முடியல. அப்படின்னா என்ன ஆச்சு? மாம்சத்துல போராட்டம். அவரால் வந்து அது வந்து இன்னொரு யாரு தெரியுதுங்களா? அது இது மாதிரி நிறைய பேர் வந்து சபைக்கு வருவாங்க, ஆனா சத்தியம் பேசுவாங்க, ஆனா அது வந்து கிரிகைகள் என்ன பண்ணிடுறாங்க, நான் காட்ட முடியும். அதனால்தான் யெகோவாவுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்துல இருக்கு. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு நம்ம பயப்படுற பயம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஏதோ 4 வசனம் 5 வசனத்தை ஆராய்ச்சி பார்த்து ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு தேவனை ஆராய்ச்சிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தேவன் வந்து நமக்கு இல்லைன்னா வேற யாருக்கு வேணாலும் வெளிப்படுத்துவார். ஆனா கர்த்தருக்கு பயக்கிற பயம்தான் அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சாதாரணமா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இந்த பூமியில நம்ம வாழ்றோம், ஏதோ ஒரு பிரச்சனை வருது, சுனாமி வந்துச்சு, நம்ம என்ன ஆயிட்டோம் அந்த நேரத்தில்? எல்லாமே பயந்துட்டோம். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் சென்னையில எல்லாம் பெரிய அளவில் பூமி அதிர்ச்சியெல்லாம் வந்ததில்லை. அப்படி வந்தால் என்ன ஆகும்? பயந்துடும். அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, சொல்ல போனால் எவ்வளவோ இருக்கு. ஆனால் எல்லா இயற்கையும் படைச்சு நம்மளையும் படைச்சு நம்மளை தேர்ந்தெடுத்து நம்மளை வழிநடத்தி வராரு. நமக்கு இந்த சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா அது சாதாரணமே கிடையாது. ஒரு வாரம் வரோம், அடுத்த வாரம் வரமாட்டேங்கிறோம். அப்படியே வந்தவங்க கூட சரியா இருக்க முடியல. ஏன்? அந்த மாம்சத்தோட போராட்டம். அப்ப எவ்வளவுக்கு நம்ம தொடர்ந்து பயப்படணும். அப்படி பயந்தாதான் அவருடைய ரகசியம். அப்ப ரகசியம் அப்படின்னா என்ன? பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்குடைய ரகசியம் என்ன அப்படின்னா எப்படி? என்ன ரகசியம்? பிதாவாகிய தேவன் தான் கடவுள்னு சொல்றதுதான் ரகசியம். இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பிதாவும் குமாரனும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறாங்க. அதுதான் ரகசியம். அதுக்கு சில வசனங்களை சொல்றாங்க. சரி, இப்ப சில இந்த ரகசியம் அப்படின்னு சொல்ற விஷயத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் அதிகாரம் 5:32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அந்த பக்கம் என்னன்னு சொல்லுங்க. 268. எபேசியர் அதிகாரம் 5:32. ஒரு இப்ப பாருங்க, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். இதை யார் சொல்றா அப்படின்னா பவுல் தான் சொல்றாரு. இப்ப பவுல் வந்து இந்த வசனத்துல தேவனை குறித்து சொல்லுவாரு. அப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டே வருவார். சொல்லிட்டே வந்துட்டு என்ன சொல்றாருன்னா ஒரு கணவன் மனைவியை பற்றி சொல்லுவார். கணவன் வந்து மனைவிக்கு எப்படி இருக்கணும், இசைவா இருக்கணும். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், பிறந்த இடத்த தகப்பன் தாயெல்லாம் விட்டுட்டு புருஷனோட இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். சரிங்களா? கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்றேன். இப்ப கிறிஸ்துவ வந்து நம்முடைய வேதம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுது? கிறிஸ்துவ எதுக்கு ஒப்பிட்டு நம்முடைய வேதத்துல? மணவாளன். இப்ப அந்த வசனத்துக்கு மேல உள்ள வசனத்தெல்லாம் ஆச்சுன்னா
மேரேஜுக்கு அப்புறம் வந்து ஸ்திரீ வந்து அதாவது தகப்பன் தாயெல்லாம் விட்டுட்டு யாரு கணவனோடு இசைந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க மாம்ச பிரகாரமா சொல்றாரு பவுல். அடுத்தது என்னத்தை பத்தி சொல்றாரு? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா இது அதாவது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும். அப்ப கிறிஸ்துவ இந்த வேதம் எப்படி சொல்லுதுன்னா எப்படி சொல்லுது? மணவாளன்னு சொல்லுது, மணவாட்டிய திருச்சபைக்கு ஒப்பிட்டு சொல்லுது. அப்ப இந்த மாதிரி யெகோவாவுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம பயப்படாம இருக்கக்கூடாது. யெகோவாவுக்கு என்ன பண்ணும்? கீழ்ப்படியணும், பயப்படணும். அவர் என்ன கட்டளையை கொடுத்தாரு, அதாவது வசனத்தை வந்து போதிக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதன்படி நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை தான் வந்து தேவன் வந்து விரும்புகிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது விஷயம் இல்லை. ரகசியத்தை ஆனால் ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்திருக்காருன்னா நம்ம எந்த அளவுக்கு பயப்படணும். ஏன்னா நிறைய பற்றி தெரியலையே, ரகசியமே தெரியலையே. ரகசியம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தேவன் இருக்கிற ரகசியமே தெரியல. இந்த பைபிள் வந்து கிடைச்சதுன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. பைபிள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இதை மொழிபெயர்த்தவங்கலாம் அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அப்ப அவங்கள காட்டிலும் நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாங்கி படிக்கிறோம், அதை வந்து ஆராய்ச்சி பார்க்கறதும் இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப கடைசி காலமா இருக்கிறதுனால டைம் எல்லாம் ரொம்ப மாம்சத்துக்கு தான் அதிகம் செலவிடுறோம். வேலைக்கு பண்ணிடுறோம், வேலை நிமித்தமா நிறைய செலவு வரும். ஆனா பைபிளுக்காக தேவனுக்காக நம்ம வந்து அதிகம் நேரம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. சரி, அப்ப யெகோவாவுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது. ரகசியத்தை அறிஞ்சா மட்டும் போதாது, அவருக்கு பயப்படணும் அப்படின்னு தேவன் விரும்புறார். சரி, இப்ப சில வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 111 வசனம் 10. சங்கீதம் அதிகாரம் 111 வசனம் 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்சுத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் இருக்கும். இப்ப யெகோவாவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யாருக்கு பயப்படணுமா? யெகோவா தேவனுக்கு பயப்படணுமா? இப்ப சாதாரணமா இப்ப நம்ம சபைக்கு வந்திருக்கோம் இல்லையா, ஒரு இந்த ஏரியால ஒரு சிங்கம், ஒரு 10 சிங்கம் இந்த ஏரியால வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து ஓடிடுவோம். அப்ப சாதாரண ஒரு மிருகத்துக்கு நம்ம பயப்படுறோம், சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு. ஆனா தேவனுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? பயப்பட மாட்டேங்கிறோம். ஏன்னா தேவன் நம்மளை வந்து இன்னும் தண்டனையே கொடுக்கலையே, தண்டிக்கலையே. அவர் நம்மளுக்கு தண்டிச்சாதான் நம்மளுக்கு அவர் எப்படின்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அப்ப நம்மளை என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப பராமரிச்சு வர்றாரு. அதனால நம்மளுக்கு பயப்படுற பயம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா தேவனுக்கு நம்ம பயப்படணும். அப்படி பாருங்க, யெகோவாவுக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஞானம் அப்படின்னா என்ன? ஞானம்னா ஞானம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா இப்ப அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவன் அறிவு கொடுத்துருக்காரு. மனிதனா பிறந்த எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்கு? இப்ப சாதாரண 5 அறிவு உள்ள அறிவுலாம் உள்ள உயிரினங்கள்லாம் இருக்கு. 5 அறிவு தான் அதுக்கெல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன அறிவு இல்லை? பகுத்தறிவு இல்லை. ஆனா மனிதனை மட்டும்தான் தேவன் எப்படி படிச்சார்? அந்த 6 அறிவு பகுத்தறிவு வச்சு படித்தார். ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானம் அப்படிங்கிறதுக்கும் அறிவுங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அறிவுங்கிறது தேவன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார். நன்மை தீமை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது அறிவு தான். இது நல்லது, இது கெட்டது, இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னா அது அறிவு. அது காமன், எல்லாத்துக்கும் பொதுவா தேவன் கொடுத்துட்டார். ஆனா ஞானம்ங்கிறது அப்படி அல்ல. அறிவை வந்து கடந்ததுதான் ஞானம். அந்த ஞானம் எதை பற்றின ஞானம்? தேவனை அறிகிற அறிவு தான். அந்த ஞானத்தை வந்து தேவன் தந்தா மட்டும்தான் அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ண முடியும், இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு அவரை வெளிப்படுத்திருக்காருன்னா நம்ம எப்படி பயப்படணும்? பயப்படக்கூடாது, ரொம்ப அவருக்கு பயப்படணும். நம்ம பாவம் செஞ்சாலும் நம்ம அதுலேருந்து எப்படியாவது விடுதலை ஆகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? போராடணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாம்ச பிரகாரமா நிறைய போராட்டத்தெல்லாம் இந்த கடைசி காலத்தில் அனுபவிக்கிறாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு? மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போயிடுச்சு. நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துருச்சே வரலையா? பேசுற எனக்கு கூட தான், நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா. நிறைய கவலைகள் இருக்கு, ஃபேமிலி பிரச்சனை இருக்கு, எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு, மாம்ச பிரகாரமான போராட்டம். அப்ப நம்ம ஜெயிப்போமா? அப்ப எவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம், அவர் ஞானத்தை கொடுத்திருக்காரு. அவருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியமா இருக்குது. நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 7. நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 7.
பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தை போதும். யெகோவாவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப யெகோவா தேவனுக்கு என்ன பண்ணணும்னா பயப்படணும், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அப்ப தேவன் அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்தனாலதான் தேவன் யார் அப்படிங்கிற ஒரு அறிவு நம்ம அவரை அறிஞ்சிருக்கிறோம். அப்ப அவருக்கு நம்ம பயப்படணும். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 9 வசனம் 10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப இன்றைக்கு நிறைய பேர் ஞானிகள்லாம் சொல்றாங்க. என்ன ஞானி? விஞ்ஞானிகளை சொல்றாங்க. விஞ்ஞானிகள்னா உலக பிரகாரமா ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு, இப்போ ஒன்றும் இல்லை, சூரியன் வந்து வேற பூமியில வந்து உயிர் வாழ முடியல அப்படி சொல்லிட்டு வேற கிரகத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, தண்ணி இருக்குதா காற்று இருக்குதான்னு பாக்குறாங்க. அவங்கெல்லாம் யாரு? விஞ்ஞானிகள். அவங்க என்ன பண்றாங்க? விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட். ஆனா அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கடவுள் தேவன் சொல்றாரு, நீ வந்து பூமியை மட்டும்தான் வந்து மனுஷர் குடியிருப்பதாக படைச்சிருக்கேங்கிற. அப்ப எவ்வளவுதான் மனுஷன் வந்து ஞானத்துல விருச்சி அடைந்தாலும் அவனுடைய எல்லாமே எதுல முடிவடைஞ்சிடும்? இதுல மரணத்துல. நீ மண்ணாய் இருக்கிற மண்ணுக்கு திரும்பன்னு தேவன் வந்து சட்டம் போட்டார். அதனால எவ்வளவுதான் நீங்க இது பண்ணாலும் கடைசி எங்கதான் போவான்? மண்ணிலேருந்து எடுத்தாரு தேவன், மண்ணுக்கு தான் போறோம். அப்ப எல்லாமே என்னதான்? சாலமோன் ஞானி வந்து பெரிய மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து அனுபவிச்சவர். ஒரு மனுஷனுக்கு ஆசை அப்படிங்கிறது என்ன? மண், பெண், பொன், இந்த மூணு தான். இந்த மூணுத்துலேயும் அவர் வந்து எல்லாருமே அவருக்கு கிடைச்சிருச்சு. கடைசியா எல்லாம் முடிஞ்சு என்ன பண்றார்? பிரசங்கில எல்லாமே மாயை மாயை, ஒண்ணுமே இல்லை உலகத்துல, ஒண்ணுமே இல்லை. அப்ப எல்லாத்தை விட பெரிய ஒரு சந்தோஷம் எப்படின்னா, தேவனை பற்றி அறிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு இனிமேல் என்ன கொடுப்பார் ஆசீர்வாதம், அதுதான் ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு எறும்பு போகுது அப்படின்னா அதை நசுக்கிறோம். நசுக்கணும் அந்த எறும்பு போனோடனே கையில நசுக்கணும்னு என்ன ஆயிருக்காது? இறந்துருக்கு. அது மாதிரி தான் மனுஷன். இப்போ சூரியனுக்கு வயது எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. சூரியன் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்குற சூரியனுக்கு எவ்வளவு வயசு? அதான் எத்தனை கோடி கணக்கில் வருஷமா அது இருக்குது. அப்ப நம்மளாம் ஒண்ணுமே இல்லையே. பெலத்தின் மிகுதியா 70 வருஷம் 80 வருஷம் 930 வருஷம் வாழ்ந்தவர் யாரு? ஆதாம் வாழ்ந்தாரு. மெத்துசலாங்கிறதுக்கு 969. யாருமே 1000 தாண்டல. ஆனா நம்ம இன்னைக்கு குறைஞ்சி பாவம் பெருகி அந்த ஆயுசு நான் குறைஞ்சி என்ன ஆயிடுச்சு? எத்தனை? 50 70 இவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை. அப்ப வாழ்க்கைன்றது ஒண்ணுமே கிடையாது. அந்த வாழ்க்கையில தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம்னா நமக்கு ஜீவன் இருக்கு. ஏதோ ஒரு வகையில தேவன் என்ன பண்ணிடுவார்? ஜீவனை கொடுத்துருவார். அதுக்கு தான் இவ்வளவு போராட்டம் நம்ம போராட்டம். இப்ப அந்த நீ பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்றாங்க. ஆனா பைபிள்ல ஒரு சில ஞானிகளை பத்தி சொல்லியிருக்க. அதை பத்தி அந்த ஞானத்தை பத்தி ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் 12வது அதிகாரம் வசனம் 10. தானியேல் அதிகாரம் 12 வசனம் 10. அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புறமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். 10. ஓகே. இப்ப கர்த்தருக்கு பயப்படுத்தில ஞானத்தை அப்ப பயப்படணும். பயந்தா தேவன் ஞானத்தை தருவாரு. எந்த ஞானம்? தேவனை யாரு அப்படிங்கிற அறிகிற ஞானம் தான். அப்ப அந்த ஞானத்தை பற்றி நம்ம வாசிக்கிறப்ப தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு வசனம் வாசிச்சோம். 12:10. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். எதை பத்தி சொல்றாருன்னா, தேவன் வந்து படைச்சிட்டு இந்த உலகத்தை வந்து யாருடைய கையில தேவன் கொடுத்தார்? சாத்தான் தானே இதை வந்து இது பண்றான். இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? சாத்தான். அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கிறதுனால ஒண்ணுமே என்ன நம்மளால என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ணணும். அப்ப ஒரு ராஜ்யமா அந்த உலகத்தை அரசாண்டது. பாபிலோன் ராஜ்யம், மீதிய பெர்சியா, கிரேக்க அரசு, ரோம அரசு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.
அதுக்கப்புறமா வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா பெரிய என்ன சொல்றது, அந்த பாதி இரும்பு பாதி களிமண் அதுக்கு ஒத்த ஒரு சில ராஜ்யங்கள் இந்த கடைசி காலத்தில் அரசாண்டு வருது. மன்னராட்சி மக்களாட்சி எல்லாம் கலந்த ஒரு முறை மேலே இன்னைக்கு அரசாட்சி பண்றாங்க. கடைசியில் கைகளால் சேர்க்க முடியாத ஒரு கல் வந்து என்னாச்சு, அந்த பாதத்தில் அடிச்சு எல்லா ராஜ்யத்தையும் நொறுக்கி கடைசி அது பெருசா ஆரம்பிச்சு. அது என்ன ராஜ்யம் அப்படின்னா அதுதான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யம் வரதுக்கு முன்னாடி இந்த கடைசி கட்டத்துல எப்படி நடக்கிறாங்க அப்படின்னா, அநேகர் சுத்தமும் வெண்ணெய் மாற்றப்பட்டு புடமிடப்பட்டவர்களாக இல்லாதவர்கள் துன்மார்க்கமாய் நடப்பார்கள். இன்னைக்கு சத்தியத்தை அறிஞ்சவங்களும் எப்படிதான் நடக்கிறாங்க, ஒரு நீதி நிமித்தம் நடக்கல, முடியல, எப்படிதான் நடக்கிறாங்க, துன்மார்க்கமாக தான் நடக்கிறாங்க. சத்தியத்தை தெரியாதவங்களும் அப்படிதான் நடக்கிறாங்க. அதான் துன்மார்க்கமாய் நடப்பார்கள். அவர்களில் ஒருவனும் உணரான், ஞானவான்களுக்கு மட்டும்தான் உணர்ந்துவாங்க. ஏன் நம்ம பயப்படணும், ஏன் நம்ம பாவம் செய்தாலும் தொடர்ந்து நம்ம வந்து போராடி இந்த மாம்ச பிரகாரமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ஜெயிச்சிடணும். நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்க முடியுங்கிற கான்பிடன்ஸ் நம்பிக்கையில நம்ம போடணும். அப்படிதான் யார் போயிட்டான், நமக்கு முன்மாதிரியா யார் நடந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அப்போஸ்தலர்கள்லாம் அந்த மாதிரி தான். நீங்க நம்மளாம் வந்து பைபிள் பத்தி 4 பேருக்கு சொல்றதுக்கே தயங்குறோம். அவங்கெல்லாம் என்ன அவ்வளவு தைரியமா சொன்னாங்க. ஆனா அவங்க சொல்றப்பெல்லாம் எப்படி அப்படின்னா, கண்டிப்பா சொன்னாங்கன்னா உயிர் போயிருங்கிறது அவங்களுக்கு தெரியும். இயேசு தேவனுடைய குமாரன்னு பிரசங்கம் பண்ணாவே அவங்கள கொன்னுடுவாங்க, அவங்கள வந்து அழிச்சிடுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் எப்படி சொன்னாங்க, இந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து பெருசாவே தெரியல. அதனாலதான் அவங்கெல்லாம் உயிரை கூட ரத்த சாட்சியா எல்லாமே அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படி ரத்த சாட்சியா தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு விதத்துல நம்ம பிரயோஜனமா இல்லையே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப தேவன் வந்து நம்மகிட்ட என்ன விரும்புறாரு அப்படின்னா, அவரை அறிஞ்சிருக்கிறோம், அவருக்கு பயப்படுகிற பயம் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப தொடர்ந்து பாக்குறப்ப நம்ம தொடர்ந்து இப்படிப்பட்ட, அதாவது இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் பற்றின வசனத்தை தான் நம்ம பார்த்துட்டு தியானிச்சுட்டு வரோம். சகோதரர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தனால இது உங்களுக்கு புதுமையா இருக்கும். இப்ப பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் சில வசனத்தையா நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல எந்தெந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இதை தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நித்திய பிதா. அப்புறம் அப்படியே புதுசா நிறைய வசனங்கள்லாம் வருது. சரி, இந்த நாள்ல நம்ம ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம பைபிள்ல பொறுத்த வரைக்கும், தமிழ் பைபிள்ல பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக், அதாவது தவறு இருக்குதா இல்லையா? ஏன்னா இந்த பைபிளே வந்து தேவனுடைய வார்த்தைகள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் இதுல தவறு இருக்கா இல்லையா? தவறு இருக்குது. அப்ப தேவன் தவறா சொல்லிட்டாரா இல்லை? தேவன் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள்ல எந்த தவறும் இல்லை. ஆனா அவர் யாருக்கு அவருடைய சட்டத்தையும் திட்டத்தையும் பிரமாணத்தை சொன்னாரு அப்படின்னா, யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் சொன்னார். அப்ப அவங்க என்ன மொழி பேசுனாங்க அப்படின்னா, அராமிக் மொழி அப்படின்னு சொல்றோம், எபிரேய மொழி அப்படின்னு தான் சொல்றோம். அந்த மொழியில தான் பைபிள் வந்து இருந்தது. ஆனா தேவன் வந்து எல்லாருக்கும் அவரை பத்தி அறிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தேவன் விரும்புறதுனால எல்லா மொழியிலையும் பைபிள் என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இப்ப நம்ம தமிழ் பைபிளை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்க்கப்பட்ட விதத்துல ஒரு தவறு நடந்துச்சு இல்லையா? அந்த தவறு எந்த வசனத்தை நம்ம சொல்லலாம்? அது ஆதியாகமம் புத்தகத்துல முதல் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே ஒரு தவறு நடந்துச்சு, மொழிபெயர்க்கப்பட்ட விதத்துல மிஸ்டேக். அந்த வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 2. வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் நிலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். என்ன இந்த வசனத்துல என்ன தவறு? மொழிபெயர்க்கப்பட்ட விதத்துல நடந்த முதல் தவறே இந்த வசனத்துல ஒரு மிஸ்டேக் தான். அது எந்த
ஓகே. தேவ ஆதியானவர்னு இருக்கு இல்லையா? ஆனால் தேவ ஆதியானவர்னு ஒரிஜினல்ல இல்லை, இப்படி தான் இருக்கு. சில தமிழ் பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவ ஆதி அப்படின்னு இருக்கு. அந்த தமிழ் பைபிள்லாம் எதுன்னா இப்போ இல்லை, இப்போ படிக்க பார்க்கறது இல்லை. இப்போ இந்த பைபிள் வந்து ஏறக்குறைய எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வருஷம் இருக்கும்? மேக்சிமம் 50 வருஷம் இருக்குமா? 50 வருஷம் இருக்கும். ஆனால் நிறைய தமிழ் பைபிள்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அதுலலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா தேவ ஆதியானவர் அப்படின்னு இருக்காது. எப்படி இருக்கும்? தேவ ஆதி அப்படின்னு தான் இருக்கும். அப்போ மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தில் நடந்த முதல் தவறு என்ன அப்படின்னா, இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆதிய ஆதியானவர் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தேவ ஆதியானவர்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு என்ன பண்ணிட்டாங்க, 1-3-3-1 அப்படிங்கிற ஒரு திருத்துவ கோட்பாட்டை வந்து உள்ள கொண்டுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவனை வெளிப்படுத்தணும்னு ஒருத்தர் மாம்சமா வந்தார். யார் அவர்? அவருடைய குமாரன். அவருடைய குமாரனை தேவனா என்ன பண்ணிட்டாங்க, நினைச்சிட்டாங்க. அதனால்தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு 3-1. பிதா யாரு? அவர் தான் குமாரன். குமாரன் யாரு? அவர் தான் பிதா அப்படின்னு ஒரு தவறான ஒரு உபதேசத்துக்குள்ளாக இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் போயிட்டு இருக்காங்க. அப்ப தேவன் வந்து அவருடைய ரகசியத்தை பயந்தவர்களுக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த பைபிளை படிக்கிற நம்ம ரொம்ப நிதானமா வாசிக்கிறோம். எந்த இடத்துல என்ன தப்பு நடந்துச்சு, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் நம்ம நம்புறோம். ஆனா இந்த மொழிபெயர்க்கப்பட்ட விதத்துல எப்படிலாம் தவறு நடந்துச்சு, இன்னைக்கு இந்த பைபிளை வந்து எல்லாம் எப்படி பார்க்கறாங்க, கடவுளா பார்க்கறாங்க. இதுல தவறு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி கடவுளுடைய புஸ்தகத்துல, யெகோவாவுடைய புஸ்தகத்துல எப்படி, கர்த்தருடைய புஸ்தகத்துல எப்படி தப்பு நடக்கும்? இல்ல, வாய்ப்பே இல்லை. ஆனா தேவன் என்ன பண்றாரு, அதையும் வந்து நமக்கு வெளிப்படுத்துறாரு. எல்லாவற்றையும் நம்ம சோதித்து பார்த்து நலமான வெளிப்படுத்தி கொள்கிறோம். அப்ப தேவ ஆவியானவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆனா ஆக்சுவலா என்ன இருக்கு, தேவ ஆவி அப்படின்னு தான் நிறைய தமிழ் பைபிள் இருக்கு. இன்னும் சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகரியா அதிகாரம் 3 வசனம் 2. சகரியா அதிகாரம் 3 வசனம் 2. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானோ, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியில் நின்று தப்புவிக்கப்பட்ட. இல்ல அந்த 2ஆம் வசனம் வாசிக்கலாம். 3:2. அப்பொழுது 3:2 அது மட்டும் வாசிக்கும். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர். போதும். இப்ப அப்பொழுது யெகோவா சாத்தானை நோக்கி, யெகோவா உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு. இது கரெக்டா எப்படி சொல்லுங்க சந்தோஷப்படுங்க. அப்பொழுது யெகோவா சாத்தானை நோக்கி, யெகோவா உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இரண்டு என்ன தோணுது, இந்த வசனத்தை வாசிச்சோன்னு என்ன தோணுது? என்ன தோணுது இந்த வசனத்தை வாசி? அப்பொழுது யெகோவா சாத்தானை நோக்கி, யெகோவா உன்னை கடிந்து கொள்வாராக. என்ன தோணுது? யெகோவாவே யெகோவா கடிந்து கொள்வாராக. அப்ப 2 யெகோவா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. விதனை இருக்கு. ஒரு நியாயமா பாருங்க. இப்ப தேவ ஆவியானவர் அப்படி ஜலத்தின் மீது அசராடி கொண்டிருந்தார்னு இருக்கு. ஆனா அது வந்து சில இதுக்கு முன்னாடி வெளியிட்ட தமிழ் பைபிள் எல்லாம் தேவ ஆவியானவர்னு இல்லை, தேவ ஆவி அப்படின்னு தான் இருக்கு. அப்ப ஆவி அப்படிங்கிறது தான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனா ஆவியானவர் ஒரு பர்சன், அப்படி தேவ பரிசுத்தாவியா ஆவியானவர் ஒரு பர்சன் அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. அப்ப மொழிபெயர்க்கப்பட்ட விதத்துல முதல் தப்பே அதுதான். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தப்பு. சரி, இந்த வசனத்திலே ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஏன் இதை பார்க்கறோம்னா, கர்த்தருக்கு பயப்படுறதுல ஞானத்தின் ஆரம்பம். இப்ப ஞானத்தை நம்ம வந்து பெற்றிருக்கோம், அவருக்கு பயந்துருக்கோம் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுங்கிறத கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா தேவன் யாருமே கண்டுபிடிக்கிறதே இந்த வசனத்தை வச்சு தானே. இயேசு கிறிஸ்துவும் அதானே சொல்றாரு, வேத வாக்கியங்களே ஆராய்ந்து பாருங்கள்.
அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது இந்த வேத வசனம் தான். அப்ப தேவன் தான் யாரு, இயேசு கிறிஸ்து யாருன்னு நம்மள அறிஞ்சுக்கிறதே அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த வசனத்துல பாருங்க, அப்பொழுது யெகோவா சாத்தானை நோக்கி, யெகோவா உன்னை கடித்துக் கொள்வாராக அப்படின்னு. இப்ப பாக்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு கருத்து இருக்கிற மாதிரி தோணுது, ரெண்டு யெகோவா இருக்கிற மாதிரி தான் தோணுது. அப்ப எப்படி இது அப்படின்னா, இதோட வசனம் எங்க அப்படின்னா இதோடைய இணை வசனம். இதுக்கு மேல உள்ள வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். மேல உள்ள வசனம் வாசிங்க. முதல் வசனம், அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் யெகோவாவுடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இப்ப மேல வந்து ரெண்டு பேரை குறிச்சு சொல்லுது. யார? யெகோவாவுடைய தூதனை பத்தியும் சொல்லுது, யெகோவாவுடைய தூதனை பத்தி சொல்லுது. ஆனா ரெண்டாம் வசனத்துல ரெண்டுமே எப்படி சொல்லுது? யெகோவா பத்தி சொல்லுது. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்த மாதிரி தானே தோணுது. புரியுதுங்களா? இப்ப என்னன்னா, அனுப்பியிருக்கு. இப்போ ஒரு சில தமிழ் பைபிள்ல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு சில தமிழ் பைபிள்ல மட்டும் வாசிக்கலாம். சகரியா அதிகாரம் 3 வசனம் 2. இப்ப இந்த வசனத்துக்கு இணை வசனம்னு நம்ம எதை சொல்லலாம்? யூதா அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா அதிகாரம் 1:9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடித்துக் கொள்வாராக என்று சொன்னான். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் இந்த வசனம் இருக்குது. இரண்டாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடித்துக் கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர். போதும். இப்ப ரெண்டு யெகோவா இருக்கிற மாதிரி தோணுது. இப்ப கர்த்தர் அப்படின்னாவே அது வந்து என்ன, ஒரு தமிழ் வார்த்தை தான். காரணமானவர் அப்படின்னு சொல்றது தான் கர்த்தர். காரணகர்த்தா அப்படின்னா என்ன? காரணமானவர், எல்லாவற்றையும் உண்டாக காரணமானவர், அதுதான் கர்த்தர் அப்படின்னு சொல்றோம். கர்த்தர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்தாங்க? LORG கேபிட்டல் லெட்டர்ல வந்தாவே அது வந்து யெகோவா தேவனை குறிக்கும். LORG அந்த 4 எழுத்தும் கேபிட்டல் லெட்டர்ல வந்தா அது யாரை குறிக்கும்? யெகோவா தேவனை தான் குறிக்கும். அந்த முதல் எழுத்து எல்லுங்கிறது கேபிட்டல்ல வரும், அடுத்த ORD அது ஸ்மால்ல வந்தா யாரை குறிக்கும்? இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். LORG 4 வார்த்தையும் ஸ்மால்ல வந்துச்சுன்னா ஆங்கிலத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா யாரை குறிக்கும்? அது பொதுவா லார்ட் அப்படின்னு. அது மாதிரி கர்த்தரை நோக்கி சொல்லி கர்த்தர் கடித்துக் கொள்வாரான்னா ரெண்டு யெகோவா. அது என்ன, இதுல ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கா அப்படின்னா, இப்ப நம்ம பைபிளை பொறுத்தவரைக்கும் இந்த கர்த்தரை குறித்து இல்ல அது நம்ம வாசிக்கிறது இருக்கட்டும். அது ஒரு சில விஷயத்தை நான் பார்க்கிறேன். இப்ப ஒன்று கொரிந்தியர்ல 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 8 வசனம் 5. வானத்திலே பூமியிலே தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தார்கள். போதும். அநேக கர்த்தாக்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு கர்த்தர் மட்டும் இல்ல, அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. இப்ப உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 4 நம்ம வாசிக்க வேணாம்.
தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு போட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கடவுள் கர்த்தருங்கிறது ஒருத்தர் தான். அவர் யாரு? யெகோவா தேவன் மட்டும்தான். அவர் யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய அப்பா. அவருக்கு தான் இந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை காணப்படுகிறது. அதே நேரத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட விதத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அநேக கர்த்தாக்கள் உண்டு அப்படின்னு சொல்றது யாரு? பவுல் சொல்றார். அப்ப வல்லமையுள்ள நிலைமையில, மேலான நிலைமையில உள்ளவங்களை கூட நம்முடைய வேதத்தில் எப்படி தான் மொழிபெயர்த்திருக்காங்க? எப்படி வேதம் சொல்லுது? கர்த்தாக்கள், கர்த்தாக்கள்னு சொல்லுது. இப்ப இயேசு கிறிஸ்து யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து தானே. அப்ப அவரும் ஒரு கர்த்தர் தானே. அவருக்கு கர்த்தர் என்கின்ற எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தது யாரு? அந்த கர்த்தர். அவர் யாரு? அவர் தான் பிதாவாகியதேவன். அப்ப கர்த்தருங்கிறது ஒரு தமிழ் வார்த்தை, அது பொதுவான வார்த்தை. அது எல்லாருக்கும் அந்த வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க? பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா மேலான நிலைமையில் உள்ளவங்க எல்லாம் கர்த்தர் அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்லுது. அதை தான் பவுல் எப்படி சொல்றாரு? அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வசனத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கறப்ப ஒரு சில தமிழ் பைபிளை நம்ம வாசிக்கலாம். அதிகாரம் 3 வசனம் 2. அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடித்துக் கொள்வாராக. போதும். அடுத்த தமிழ் பைபிளை வாசிக்கலாம். இல்ல அந்த வசனத்தை படி பார்த்தப்ப எப்படி தோணுது பாருங்க. அதை மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடித்துக் கொள்வாராக. சரிங்களா? என்ன நடந்திருக்குன்னா, மேல உள்ள வசனத்துல யெகோவாவின் தூதன் கர்த்தருடைய தூதன் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் அடுத்த வசனமும் வந்து இருக்கணும். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? என்ன மிஸ்டேக் நடந்துச்சு? கர்த்தர் அப்படின்னு போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன வரணும்? கர்த்தருடைய தூதன் அப்படின்னு தான் வரணும். அப்பதான் அந்த இடத்துல இந்த தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, ஆண்டவரின் தூதன் அப்படி சொல்லிட்டு அடுத்தது என்ன? ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக. இன்னும் சில தமிழ் பைபிளை வாசிக்கலாம். பிறகு கர்த்தருடைய தூதன், சாத்தானே, கர்த்தர் உன்னை தொடர்ந்து குற்றம் சாட்டுவார். போதுங்களா? கர்த்தருடைய தூதன் சொல்லிட்டு அடுத்தது என்ன? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்ப கர்த்தருடைய தூதன்னா யாரு? அது யெகோவாவுடைய தூதனா? அவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பர்சனா இருந்தவர் யாரு? அப்ப அந்த இடத்துல யாரை பத்தி சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து குறித்து அந்த வசனம் சொல்லுது. அதே நேரத்தில் யார் கடிந்து கொள்வாருன்னு அந்த வசனம் சொல்லுது? யெகோவா தேவன் தான் கடிந்து கொள்வாரு அப்படின்னு. இப்ப இதைதான் நம்ம யூதா அதிகாரம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மிகாவேல் தூதனோடு பெரிய சண்டை வரப்ப அந்த பிரதான தூதனாகிய மிகாவேல் யாரு? இயேசு கிறிஸ்து தானே மிகாவேல். அவர் சொல்றாரு, யெகோவா உன்னை கடித்துக் கொள்வாராக. மோசேயின் சரீரத்தை குறித்து ஒரு தர்க்கம் வருது பிசாசுக்கும். அப்ப அந்த கான்செப்டை தான் இந்த இடத்துல இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்னும் சில தமிழ் பைபிள் வாசிக்கலாம். பின்பு யெகோவாவின் தூதர் சாத்தானிடம், சாத்தானே, யெகோவா உன்னை கண்டிக்கட்டும். பாத்தீங்களா? அப்ப மொழிபெயர்க்கப்பட்ட விதத்துல ஒரு சில தவறு நடந்திருக்கு. இன்னும் ஏதாவது பைபிள் இருக்குங்களா? அப்பொழுது யெகோவா சாத்தானை பார்த்து, சாத்தானே, யெகோவா உன்னை கடித்துக் கொள்ளுகிறார். இதே எப்படி மிஸ்டேக்கா இருக்கா? ஓகே, சரி, போதும். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப மொழிபெயர்க்கப்பட்ட விதத்துல நடந்த ஒரு சில தவறுகளால இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சரியா தேவனை யாருன்னு அறிஞ்சிக்க முடியல. எதுக்காக இதை இப்ப நம்ம பாக்குறோம்? இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு பார்த்தா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக பணத்தை தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்றோம். ஆனா பைபிளை அதிகமா வாசிக்கணும், அதை ஆராய்ச்சி பார்க்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசு போறதில்லை. ஏதோ நமக்கு கிடைச்ச இந்த தமிழ் பைபிள் இதுவே ஒரிஜினல், இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். ஆனா நிறைய தமிழ் பைபிள்லாம் அநேகம் காணப்படுகிறது. அது இந்த கடைசி காலத்துல அறிவு பெறுகிறதுனால நிறைய விஷயங்களை தேவனை கடைசி காலத்துல தான் ஒரு கிருபை மாதிரி, அது கிஃப்ட் மாதிரி. அப்ப அதெல்லாம் வாங்கி அந்த தமிழ் பைபிள் எல்லாம் வாங்கி இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்க்கறப்ப அந்த வசனம் தேவனை சொல்லுதா அல்லது யாரை சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஞானம் அறிவெல்லாம் தேவனை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தல. அவரை யார் பயப்படுறாங்களோ, அவருக்கு கர்த்தருக்கு யெகோவாவுக்கு பயப்படுறவங்களுக்கு தான் அந்த ஞானத்தை தேவன் தரார். இந்த ஞானத்தை பெற்ற நம்ம சாதாரண ஒரு இது இல்லை, நம்ம தொடர்ந்து தேவனுக்கு பயப்படணும் அப்படிங்கிறது தான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இப்போ இன்னும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
இப்போ நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ரூபம் இருக்கா இல்லையா? ரூபம், சாயல். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 49 46 வசனம் 5. ஏசாயா அதிகாரம் 46 வசனம் 5. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? இப்ப தேவன் சொல்றாரு பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப தியானிக்கக்கூடிய ஒரு வசனம். ஏன்னா இது வந்து யாரை பத்தி சொல்லக்கூடிய வசனம்? யெகோவா தேவனை, பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வசனம். அவருக்கு வந்து அவரை எப்படி சொல்லுது அப்படின்னா, யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள். அப்ப அவருடைய சாயல்ல யாருக்குமே அவருடைய சாயலை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படின்னு தான். ஏன்னா யாருக்கு என் சாயலை சமமாக்கு, என் சாயலுக்கு யாரை நீங்க ஒப்பிட்டு சொல்ல முடியும்? யாருமே கிடையாது, என் சாயல்ல யாருமே இல்லை அப்படின்னு தான் இந்த வேத வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாருன்னா ஏசாயா தீர்க்கதரிசியை சொல்றாரு, தேவன் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவ ஆவியை கொடுத்தனால ஏசாயா எழுதுறாரு, தேவனை குறித்து எழுதுறாரு. அப்ப யெகோவா தேவனுக்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பா யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு வாசிக்கும். ஆனா ஆதாம் வந்து படிச்சார் இல்லையா? ஆதாம் படிச்சது தேவன். இப்ப அந்த வசனத்துல என்ன சொல்றாரு, நம்ம வாசிச்சிருக்கோம், அதை வேணாம். அதிகாரம் 1 வசனம் 26 நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவாங்க. இப்ப இந்த ஏசாயால நம்ம என்ன வாசிச்சோம்? இவருடைய சாயல்ல யாருமே இல்லை அப்படின்னு வாசிச்சோம். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றாரு, ஆதாம படிக்கிறப்ப அவருடைய சாயல் தமது ரூபத்தின்படி தமது சாயல்படி. அப்ப தேவனுடைய சாயல்படி யார் படைச்சு உண்டாக்கப்பட்டவர்? ஆதாம். அப்ப இந்த வசனம் எப்படி சொல்லுது, அந்த வசனம் எப்படி சொல்லுது? இதுல என் சாயலுக்கு யாருமே சமமே இல்லை, என் சாயலை யாருக்கும் ஒப்பிட்டு முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த அதிகாரம் 1 வசனம் 26 தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான்னு ஆசை. இதை எப்படி புரிஞ்சு கொள்வது? தேவனுக்கு சாயல் ரூபம் இருக்கா? பிதாவாகிய யெகோவா தேவனுக்கு சாயல் ரூபம் இருக்கா? இதை குறித்து வேதம் எப்படி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து பற்றின ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்ப ஆதாமை பற்றி பார்த்தோம். அது ஆதாம் வந்து எப்படி தேவனுடைய சாயல் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்னு ஆச்சு. என்னாகமும் அதிகாரம் 12 வசனம் 8. என்னாகமும் அதிகாரம் 12 வசனம் 8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். கர்த்தரின் சாயலை காண்கிறான் அப்படின்னு ஆச்சரியம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம். இப்ப அந்த 12வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல கர்த்தரின் சாயலை காண்கிறான். அப்ப கர்த்தருடைய சாயல்ல ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் இருந்தாரு அப்படின்னா அவர் யாரை சொல்லலாம்? கர்த்தருடைய சாயல்ல ஒருத்தர் வெளிப்பட்டார். யாரு? 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4 நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை உருவாக்கினான். அப்ப தேவனுடைய சாயலா யார் இருக்கிறான் அப்படின்னா ஆதாம் தேவனுடைய சாயல தான் சிருஷ்டிக்கப்பட்டார்னு வாசிக்க கேட்டோம். அடுத்தது கர்த்தருடைய சாயலை, அந்த கர்த்தருடைய சாயல் தேவனுடைய சாயல் யாரு? இயேசு கிறிஸ்து. வசனம் அப்படித்தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயல் அப்படின்னு வாசம். இப்ப கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் அதிகாரம் 8 வசனம் 29. ரோமர் அதிகாரம் 8. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இப்ப ஏசாயால நம்ம வாசிச்சோம், பிதாவாகிய யெகோவா தேவனுடைய சாயல்ல யாருமே இல்ல, அந்த சாயலுக்கு ஒத்ததாக, அந்த சாயலுக்கு இசைவா சமமா அவருடைய சாயல யாருமே இருக்க முடியாதுன்னு வாசிக்க கேட்டோம். ஏசாயா அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா
46:5. 46:5. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு வாசித்தோம். அப்ப அவருடைய சாயல்ல யாருமே இல்லை அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் சொல்லுதுன்னா என்ன? தேவன் சொல்றாரு என் சாயல்ல யாருமே இல்லை. ஆனா ஆதாம் வந்து யாருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டவர்? அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தானே சிருஷ்டிக்கப்பட்டவர். அடுத்தது நம்ம யாரை பார்த்தோம்? கர்த்தருடைய சாயல், தேவனுடைய சாயலா யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கடைசியா ரோமர் அதிகாரம் 8:29 என்ன வாசிச்சான்? 8:29 அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 8:29. அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் யாரை முன் குறித்தார்? யாரை முன் குறித்தார்? திருச்சபையா. அப்ப திருச்சபையும் எந்த சாயலை உடையவர்களா இருப்பாங்க? ஆனா ஏசியால என்ன வாசிக்கிறோம்? அவர் சாயலுக்கு யாருமே இசைவா இல்லையே. அப்ப சாயல் அப்படின்னா நம்ம என்ன எதை சொல்லுவோம்? சாயல்னா எதை சொல்லுவோம்? சாயல்னா எப்படி சொல்லுவோம்? அவருடைய சாயல்ல யாருமே இல்ல, என் சாயல்ல யாருமே இல்ல அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஆனா அவருடைய சாயல்ல ஆதாம் இருக்கிறாரு. படைக்கப்பட்டதே அவருடைய சாயல்ல தான். இயேசு கிறிஸ்து அவருடைய சாயல்ல தான் இருக்கிறாரு. இப்ப அடுத்தது யாரு? திருச்சபையும் அவருடைய சாயல்ல, குமாரனுடைய சாயலுக்கு தான் இருப்பாங்கன்னு சொல்லுது. இது எப்படி? அப்ப சாயல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பவுல் வந்து இருக்கிறார் இல்லையா? எபேசியர் அதிகாரம் 4:24. எபேசியர் அதிகாரம் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் யார்? அது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவ என்ன பண்ணிக்கணுமா? தரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த புதிய மனுஷன் யாரு அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னா தேவனுடைய சாயலின்படி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப சாயல் அப்படின்னாவே என்னன்னா பரிசுத்தம், நீதி தான். அப்ப தேவன் எப்படி இருக்காரு? பரிசுத்தர். அப்ப நம்மளையும் தேவன் எப்படி அழைச்சிருக்காரு? பரிசுத்தவான்களா தானே அழைச்சிருக்காரு. அப்ப தேவன் பரிசுத்தப்படுத்தினால பரிசுத்தமா இங்க இருந்தவர் யாரு? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனாலே தேவ தூசணம் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் பரிசுத்தப்படுத்திட்டா நம்ம என்ன ஆயிடுவோம்? பரிசுத்தமாயிடுவோம். அதே மாதிரி தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக்கினார், அதனால அவன் பரிசுத்தரா விளங்கினார். அந்த மாதிரி சாயல் அப்படின்னாவே என்ன அப்படின்னா மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய். இப்ப தேவனுடைய சாயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெய்யான நீதி. ஏன்னா தேவன் நீதினாவே நீதிபரர் அப்படின்னாவே தேவன் மட்டும்தான். பரிசுத்தம் அப்படின்னாவே தேவன் மட்டும்தான். இப்ப அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புறாரு. அப்ப சாயல் வந்து எதை ஒப்பிட்டு சொல்லுது வேதம் அப்படின்னா அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதியை தான் ஒப்பிட்டு சொல்லுது. இப்ப யெகோவா தேவனுக்கு ரூபம் இருக்கா? எப்படி இது? யெகோவா தேவனுக்கு ரூபம்ங்கிறது இருக்கா? யெகோவா தேவனுக்கு ரூபம்ங்கிறது இருக்கா? இப்ப வசனம்லாம் வாசிக்க வேணாம், டைம் ஆயிடுச்சு. இப்ப ஒண்ணும் இல்லை, நமக்கு ரூபம் இருக்கா அப்படின்னா நமக்கு ரூபம் இருக்கு. நமக்கு ஒரு ரூபம் அப்படின்னா என்ன? சாயலை பத்தி நம்ம பார்த்தோம். சாயல்னா என்ன? சாயல்னா என்ன? பரிசுத்தம், நீதி. அந்த பரிசுத்த நீதியில தான் ஆதாம் இருந்தார். ஆனா அவர் என்ன ஆயிட்டாரு? அசுத்தமா மாறிட்டார். சாத்தானுடைய வார்த்தையை கேட்டனால, கீழ்ப்படியாம போனனால அவர் என்ன ஆயிட்டார்? பரிசுத்தமா ஆயிட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா இருந்தார். நம்மளையும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்ப பரிசுத்தம், நீதி தான் தேவனுடைய சாயல். அந்த சாயல்ல தேவன் விரும்பினா நம்ம அவருடைய சாயலுக்கு இசைவா இருப்போம், அவருடைய சாயல்ல இருப்போம். அப்ப தேவன் விரும்பினா மட்டும்தான் அந்த சாயல்ல நம்ம இருக்க முடியும் இல்லையா? தேவன் விரும்பாம நான் அவருடைய சாயலை நம்ம என்ன பண்ண முடியாது. அதுதான் சொல்றாரு, என் சாயல்ல தான் நீங்க இயேசு கிறிஸ்து எல்லாம் இருக்கிறாங்க இல்லையோ, மற்றவங்க சாயல்ல அவர் இல்லை. புரியுதுங்களா? மற்றவங்க சாயல்ல அவர் இல்லை.
அவருடைய சாயல்ல தான் நம்ம இருக்கிறோம். பரிசுத்த நீதி, அதுவும் தேவன் விரும்பினாதான் அப்படி இருக்க முடியும். பரிசுத்தமும் நீதி இருந்தாதான் அவருடைய சாயல்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்ப நம்ம சாயல்ல தேவன் இல்லை. அதான் அந்த இடத்துல ஏசியால சொல்றாரு, என் சாயல யாருக்கும் சமமா என்ன சொல்ல முடியாது. அப்படின்னா என்ன, எனக்கு ஈக்குவலா யாருமே இல்லை. அப்ப அவர் நினைச்சா என்ன பண்ணிடலாம், அவருடைய சாயல நம்ம இருக்கலாம். அது மாதிரி தான் ஆதாமும் இருந்தாரு. ஆனா ஆதாம் அப்புறம் என்ன ஆயிட்டாரு, இல்ல பாவம் செஞ்சனால இல்லாம போயிட்டாரு. அடுத்தது தேவனுக்கு ரூபம் இருக்கா அப்படின்னா, ரூபம் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து நம்ம ரூபம், நம்ம ஒரு ரூபத்துல தானே இருக்கோம். நமக்கு கண் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, மூக்கு, காது எல்லாமே இருக்கு. இப்ப தேவனுக்கு ரூபம் இருக்கா அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு அப்படின்னா, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்ப இயேசு கிறிஸ்து யாருடைய ரூபமா இருந்தார், தேவனுடைய ரூபமா இருந்தார். பிலிப்பியர் அதிகாரம் 2:6 வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய ரூபமா இயேசு கிறிஸ்து இருக்காரு. அப்ப ரூபம் அப்படின்னா என்ன, திருவிவிலியம் பைபிள்ல நீங்க வாசிங்கன்னா வடிவம் அப்படின்னு போட்டுருக்கு. ரூபம்னா என்ன, வடிவம். வடிவம்னா எப்படி சொல்றது, ஷேப். அப்ப யெகோவா தேவனுக்கு ஒரு ஷேப், வடிவம் இருக்குமா? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்து மரிக்கிறப்ப அவருடைய ஆவியை யார்கிட்ட கொடுக்குறாரு, பிதாவே உடைய கைகளில். அப்ப பிதாவுக்கு என்ன இருக்குது, கை இருக்குது. ஆனா நம்ம பார்க்குற மாதிரி கை இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாருல, பிதாவே உடைய கைகளில். சரி, இப்ப அவருக்கு கண் இருக்குதா? வசனம் அவர் என்ன சொல்லுது, கண்ணு இருக்குதா? 1 யோவான் அதிகாரம் 1 பேதுரு 3:12. சீக்கிரம் வாசிங்க. 1 பேதுரு 3:12. போதும், கர்த்தருடைய கண்கள். அப்ப அவருக்கு என்ன இருக்குதான்? அப்ப நம்மள மாதிரி கண்ணு இல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு சூரியனுக்கு மறைவா பூமி இருக்க முடியுமா? பூமியா ஒண்ணுமே இல்லையே. இந்த பூமி வந்து ஒரு சின்ன ஒரு 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 பந்து மாதிரி தான். 330 பூமியை ஒரு வியாழன் கோள்ல வைக்கலாம். 330 பூமியை வியாழன் கோள்ல வைக்கலாம். அப்ப வியாழனுக்கும் சூரியனுக்கும் கம்பேர் பண்றப்ப ஒண்ணுமே இல்லை. அப்ப சூரியனுக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, சூரியனெல்லாம் படைச்சு நட்சத்திரத்தெல்லாம் படைச்சவருக்கு மறைவா ஏதாவது சொல்ல முடியுமா? அப்ப அவருடைய கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது அப்படின்னா அவருக்கு என்ன இருக்குது, ரூபம் இருக்கு, அவயவங்கள் இருக்குது. அடுத்தது அதே வசனத்திலே சொல்றாரு, அது அந்த வசனம் வாசிக்கலாம். 3:12. பாத்தீங்களா? அப்ப தேவனுக்கு ரூபம் இருக்கா இல்லையா? முகம் இருக்குது, அவருடைய செவி, அவருடைய கை இருக்குது, அவருக்கு என்ன கண்கள் இருக்குது. அப்ப அவருக்கு என்ன இருக்குது, ரூபம் இருக்குது. அவருக்கு சாயல், ரூபம் எல்லாமே இருக்கு. அப்ப ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல வசனத்தின் மூலம் ஆராய்ந்து பார்க்கறப்ப தேவனுக்கு என்ன இருக்கு, ரூபம், சாயல். அவருடைய சாயல் வந்து, அவருடைய சாயலை வந்து நம்ம தரிசிக்கணும். அப்படின்னா என்ன, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பரிசுத்தமா நீதியா இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் விரும்புறாரு. அப்ப தொடர்ந்து ஒரு சில வசனத்துல நம்ம வாசிக்கிறப்ப, ஆராய்ந்து பார்க்கறப்ப தேவன் என்ன நமக்கு என்ன வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, யெகோவாவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை தேவன் தந்தனால அவருக்கு பயந்துருக்கணும், அவர் அறிஞ்சிருக்கணும். யெகோவா தேவன் யார் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறது ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு அவருக்கு விரும்பினா மட்டும்தான். ஏன்னா நமக்கு அவர் தேவன் வெளிப்படுத்தினால தான் இந்த மகா பெரிய ஒரு சத்தியம் நமக்கு தெரியுது. அப்ப பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அநேக வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒரு 3 வசனத்தை நம்ம தியானிச்சு கேட்டோம். அப்போ தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்ப அவங்களுக்கு என்ன இருக்கு, சாயல், ரூபம் எல்லாம் இருக்குது. அதை வேதத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கறப்ப தேவன் நமக்கு மகா பெரிய இந்த சத்தியத்தை தேவன் கடைசி நாளில் அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து தேவன் நம்மை வழிநடத்த தேவன் கிருபை செய்ய வேண்டும். தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.